சூரியநாதன் சித்தர்களை முன்னிறுத்தி அந்நிய நிழலை தீண்டாமல் 56 வரை கூறியது. இன்று அரசியல் செயலில் முதல் தலைவர்கள் பெயரில் ஆட்சி செய்வதில் அவர்கள் சுபாவம் இல்லாமல் கோடா கோடிகள் பணம் தேடி தேவையற்ற அரசியல் மக்களில் இன்று புகுத்துவது அரசியல் வெறி செயல். அப்படி முடியளவிற்கு ஊழல் செய்யாதவர் மரணத்தில் அவர் சொத்து இன்று ஒருவர் ஓட்டலில் சாப்பிடும் அளவிற்கு இல்லாமல் இருந்த அரசியல் தலைவர் காமராஜர். அவர் சரித்திரம் கூறுவது படித்தால் உங்களுக்கு புரியும். அந்நிலை மறுகடந்து பக்தி தத்துவம் காமராஜருக்கு வாரிசுகள் இல்லாதது போல பக்தி நேடிய உடலுக்கு வாரிசுகள் மனைவி சொத்து தனம் இல்லாத பக்தி உடல் முக்தியானால் அவர் பிறப்பறுத்து என்று கூறும் குறிப்புகளில் வருவது அது அவர்கள் உடல் செயல் தத்துவத்தை கூறுவது. அப்படி ஆகின்ற உடல் கூறு படிப்பில் ஒரு வார்த்தையில் 3 அவஸ்தைகள் பேறுகள் கூறுவது ஒன்பான் அவஸ்தை உடல் கூறில் கூறியது. மேல் கணக்குகளில் பெயர் மாறி வருவது அந்த வழியில் அவர்கள் உடல் அருள் உடலாய் மாறுவது 36 தத்துவத்தில் கூறிய சுத்த மாயை. அந்த மாயை பல மனசு ஒன்றாக்கி உடல் அருளால் காமசுகம் நீங்கள் கணவன் மனைவியில் உருவாக்கும் தத்துவம் மாறி வருவது பக்தி உடலில். அங்கே அறிவான இந்திரியம் சுக்லம் மனசு செயல் அதையும் ஒன்றாக்கி நீங்கள் அங்கு செயல்படும் அந்நேர உடல் ஒரு மனது ஆவது. அந்நிலை நீங்கள் அங்கு புரிந்தார். அந்நிலையில் சித்தர்கள் உடல் சித்து நேடுவதில் ஒரு திவசம் ஒரு நாள் வருடக்கணக்கில் அந்நிலை மாறாமல் இருப்பது. அங்கு உங்கள் உடல் சுகத்தில் சில நொடிகள் நடப்பது. இங்கு வருடங்கள் வரை அதே நினைவு அதே செயலில் உடல் அணங்காமல் இருப்பது அசையாமல். இந்நிலையில் தெய்வ அவதாரம் பலதும் உருவாவி வருவதற்கு 100 குறிப்புகள் காண்பது. பட்டினத்தார் ஞானம் 100 அது வேறு வகை. இப்படி திருவாசகத்தில் திருமந்திரத்தில் மாணிக்கவாசகர் ஆழ்வார்கள் பலதும் சதகம் என்று வரும். அது 100 குறிப்புகள். அது அந்நிலை உருவாக ஆண்பெண் தெய்வங்கள் 100 செயலில் வருவது. அது பல வகையில் பல சித்தர்கள் எழுத்து தத்துவம் ஒரே அமைப்பில் செயலி அவர்கள் மனதைச் சேர்ந்தது. தத்துவம் இங்கு ஒன்றாகி கூறுவது அது 36 கணக்கில் வரும். இங்கு கூறியது 55 வரை. அத்தனையும் நீங்கள் கேட்கும் கதைகள் உள்பொருள். கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டிலும் உண்டு எடுத்து கூறுவது. அங்கு கிராமிய வில்லிசை கலை அனைத்திலும் வருவது. அங்கு பாடி வரவழைப்பது கதையாக. இதன் தத்துவத்தை மையமாக்கி கூறும் தமிழ் இசையை தேவபாஷை தத்துவத்தில் அன்று எழுதியவர்களை புலவர்கள் என்று அழைப்பார்கள். அவர்களை அன்று அது புலன் பஞ்சபுலன். இன்று நாம் பாடுவதில் கூடி புரிவது பஞ்சபுலனை அடக்கி அழைத்தார். பஞ்சபுலன் என்றால் இந்திரியம், பஞ்ச இந்திரியம். இந்த தத்துவம் உருவாவது நம்புபவர்கள் யார் என்று இப்படி கூற அதன் உள்பொருள் இங்கு பறை என்பது பராசக்தி அர்த்தம். வாயு அக்னி சக்தியில்
ஒலி பெண் சக்தி. அது நீர் செயல் உடலில், வெளியில், பூமியிலும் மழை நீர். அந்த பறையில் வாழும் ஜீவன்களில் நீ நான் உலகத்தில். இவையில் நாம் வாழும் வாழ்க்கையில் பக்தி தத்துவத்தில் உடல் கூறில் சித்தர்கள் கூறுவது பரனுட மகனே என்பது. பறையை நாம் சுவாசமாய் இழுப்பது அக்னி வாயு. அந்த வாயுக்குள் பக்தி உருவாகி அந்த சூடில் உருவாகும் மகன் பரனுட மகன். இப்போது புரியும். இப்படி வருவதில் சிவனின் மகன். அப்போது ஜீவ பர சிவ. அது 36 தத்துவத்தில் வரும் சிவ. இதற்கு முன்னால் கூறியது. இது உடலுக்குள் அவதரிப்பது பக்தி, சூரிய சூடினால் நடப்பது. அதில் உடல் மகப்பேறு கதை பாம்பாட்டி சித்தர் பாடல்களில் வருவதும் ஆடு பாம்பே. அது சுடலை கதையில் தாலாட்டு பாடுவது. அதை கேட்டவர்கள் அநேகம் உண்டு. அக்கதைகள் பாம்பாட்டி சித்தர் பாடல்களில் வரும் ஆடு பாம்பே. இது 32 தத்துவ பிறவி கதைக்கு மேல் வருவது. இங்கு 36 தத்துவம் கூறியதில் 24 பால் வித்யா தத்துவம் 7 31. அடுத்தது 32ஆம் கதை. நாம் உடலில் நடப்பது அங்கு பக்தியில். அந்த உடல் தத்துவம் முடிந்து அதில் சிவன் வருவது அநேகம் உண்டு. அது இங்கிருந்து இப்படி கூறுவதில் அங்கு கேட்கும் இந்த வார்த்தைகள் பெயரில் உங்களுக்கு புரியும். அதை தேவ பாஷையாக்கி இங்கு கூறுவது. இது கேட்டு உங்கள் மனசு சரியாய் வராது. ஆனால் என் மனதை போன்று கண்டு நிறையும் மனசு போல உங்கள் அறிவு பல சித்தர்கள் தத்துவம் படித்து வருவதில் கண்டு நிறைந்து உண்ட அறிவு தெய்வம். அது சூரிய உடல் ஆனவர்கள். உண்டு நிறைந்து தெய்வ உயிர் பிரிந்தால் சவ உடல் என்னுடல் சூரிய சூடு இல்லாத உடல். இங்கு கூறிய 36 தத்துவம் அதிலும் எல்லா ஜீவன் உடல்களும். அது ஜீவ உடல், பர உடல், சிவ உடல். அது அகங்காரம், காமம், மாயை நிறைந்த உடல். இப்படி 3 பிரிக்க வேண்டும். ஆகார உடல் 36 தத்துவம் நிறைந்த உடல் பக்தி உடலில். அவைகள் இல்லாமல் ஆக்குகின்ற பிறப்பற்ற உடல். நீ காண்பது பிறப்பு சுகம். பக்தியில் காண்பது அங்கு பிறப்பதற்கு இந்திரியமானது அமிர்தாக்குவது குண்டலினி யோகம். அதை முக்தியாக்குவது ஜீவமுக்தி, பரமுக்தி, சிவமுக்தி. மூன்றாய் ஒரு வார்த்தைக்குள் உதிப்பது அகங்காரம், காமம், மாயை. இந்த 3 தத்துவத்தை உள்ளடக்கி கூறுவது. அப்போது ஜீவன் வேறு, அறிவு வேறு, உடல் வேறு. 3 இதும் மாற வேண்டும். அது பதி, பசு, பாசம் என்பதன் தத்துவத்தில் சத்திய தத்துவமாய் வருவது என்று கூறுவதில் மறைந்து இருப்பதை தேவ பாஷையில் கூறும் சூரியநாதம். சூரியன் அநேகனாய் செயல்படுவதை ஒருமுகமாக்கும் சித்தர்கள் மொழியில் கூறுவது. புரிந்தவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆலமர விழுது கூட்டம் போல எல்லாவரும் ஒரு அறிவாய் செயல் முகமாக பெல் பட்டனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் செல்லினுள் இருப்பதை வெளிப்படுத்துங்கள். அறிவு உங்கள் அறிவை கூறுவது